முதற்கு யாவரையும் ஆண்டவரை இயேசுவின் நாமத்தில் அன்போடு வரவேற்கிறோம். தேவன் தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு வேத வசனத்தை வாசிப்போம். 1 கொரிந்தியர் 13:10. நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போம். கர்த்தர் நல்லவர், அவருடைய நல்ல நாம் மகிமைப்படுவதா. விசுவாசிகள் வாழ்க்கையில இன்று காணப்படக்கூடிய பிரச்சனைகள் அல்லது பதில் கிடைக்காத கேள்விகள் என்று பார்த்தால் அநேகம் இருக்கலாம். பொதுவாக மனிதனுடைய வாழ்க்கையில் உள்ளதான பிரச்சனைகளை குறித்து நான் சொல்லவில்லை. விசுவாசிகள் மத்தியிலே காணப்படுகிற ஒரு பிரச்சனையினுடையதான கேள்விகள். அந்த கேள்வி குறித்து யார் தெளிவாக சொல்ல முடியும்? விசுவாசிகள் மத்தியிலே காணப்படுகிற ஒரு கேள்வி. என்ன கேள்வி என்றால், நான் ரட்சிக்கப்பட்டேன், ஞானஸ்நானம் பெற்றுவிட்டேன், பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றுவிட்டேன், சபைக்கு வருகிறேன், ஊழியம் செய்கிறேன், ஆனால் வாழ்க்கையில் பெரிய அளவில் ஒரு மாற்றம் இல்லையே. வேதம் சொல்லுகிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியா இருக்கிறான், பழவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று சொல்லியிருக்கிறதே. ஆனால் என் வாழ்க்கையில அந்த காரியம் இல்லையே. இன்னும் பழைய சுபாவம், பழைய செயல்கள், பழைய பிரச்சனைகளை நான் சந்தித்து போராடி கொண்டிருக்கிறேனே. ஏன், எதனால் என்ற ஒரு கேள்வி என்ன செய்யலாம்? அந்த கேள்வி நமக்குள்ள வரல. நம்முடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு இருக்கிறது என்பது நாம் எவ்வளவு நாட்கள் கிறிஸ்துவலாய் இருக்கிறோம் என்பது அல்ல, நாம் எப்படிப்பட்ட அனுபவம் உடையவர்களாய் இருக்கிறோம் அதை பொறுத்து தான் என்ன செய்கிறது இருக்கிறது. ஒரு விசுவாசி எப்படிப்பட்டவர் என்பதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஒரு விசுவாசி அவர் எந்த நிலையில் இருக்கிறார், அவருடைய சுபாவம், ஆவிக்குரிய நிலை எந்த நிலையில் இருக்கிறது என்று எப்படி கண்டுபிடிக்கலாம்? நீதிமொழிகள் 23:7 வாசிக்கலாம். அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். ஒரு விசுவாசியுடைய இருதயத்தினுடைய நினைவுகள், சிந்தைகள் எப்படி இருக்குதோ அதுதான் அந்த மனிதன். இவர் யாருங்க, எப்படி இருக்கிறார், அவருடைய இருதயத்துல என்ன இருக்குதோ அதுதான் அவரு. இல்லையே, பார்க்க ரொம்ப அழகா இருக்காரே, இருக்கிறாரே, ரொம்ப அழகா இருக்கிறாரே, அவர் அப்படி இருப்பார். இல்ல, அதல்ல அவர். பார்க்க கனிவுள்ள போல் நடக்கிறாரே, இருக்கிறாரே, இல்ல, அவர் அல்ல. அவர் ரொம்ப பார்க்க ரொம்ப பரிசுத்தவான் போல் காணப்படுகிறாரே, அவருடைய உடையும் அவருடைய நடையும் அவரை பெரிய பரிசுத்தவானை போல காண்பிக்கப்படுகிறதே. இல்லை, அவரல்ல. அவர் யார் என்றால், அவருடைய இருதயத்தின் நினைவு எப்படி இருக்கிறதோ அதுதான் அவர். அப்ப இயேசு சொல்றார், ஒரு மனுஷனுடைய நினைவு எப்படி இருக்கும், எப்படி ஒரு மனிதனுக்குள்ள அந்த நினைவுகள் இருக்கிறது சொன்னா, உள்ளே ஒரு மனுஷனுடைய இருதயத்துக்குள்ள என்ன இருக்குதோ அதுதான் நினைவா இருக்கிறது, அதுதான் அவருடைய சிந்தையா இருக்கிறது, அவர்தான் செயல்பாடா இருக்கிறது, அதுதான் அவருடைய குணாதிசயமா இருக்கிறது. அந்த நிலைகளிலே இயேசு கிறிஸ்து சொல்றாரு. 15ஆம் அதிகாரம், மத்தேயு 15ஆம் அதிகாரம் 19வது வசனம்.
எப்படி எனில் இருதயத்திலிருந்து ஒரு மனுஷனுடைய இதயத்துல எதெல்லாம் இருக்குமா? வாசிங்க. பொல்லாத சிந்தனைகளும், பொல்லாத சிந்தனை, கொலை பாதகங்களும், கொலை பாதகங்கள், விபச்சாரங்களும், விபச்சாரங்கள், வேசித்தனங்களும், வேசித்தனங்கள், களவுகளும், களவுகள், பொய் சாட்சிகளும், பொய் சாட்சிகள், தூஷணங்களும் புறப்பட்டு வரும். புறப்பட்டு வரும். அப்போ எதெல்லாம் இந்த மனுஷனுக்குள்ள இருக்குதோ அதுதான் அவனுடைய நினைவு, அதுதான் வெளிப்படும், அதுதான் அந்த மனிதன் என்பதை அவனை அடையாளம் காண்பிக்கும். இதெல்லாம் யாருடைய அடையாளம் என்று சொன்னால் மாம்ச பிரகாரமான ஒரு மனுஷனுடைய அடையாளங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இவைகளிலே நமக்குள் எவைகள் இருந்தாலும் அது பிரச்சனை தான். இதில் சொல்லப்பட்டிருக்கிற எந்த ஒரு காரியம் இருந்தாலும் அது பிரச்சனை தான். இவைகளிலே ஒன்றுமே நமக்குள் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. ஆனால் பிரச்சனை என்னவென்று சொன்னால் அவைகளிலே சில எனக்குள்ள இருக்கிறதே. மறுபடியும் வாசிங்க. எப்படி எனில் இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும், பொல்லாத சிந்தனை வருதே, கொலை பாதகங்களும், கொலை பாதகம் இல்ல பரவாயில்ல, விபச்சாரங்களும், விபச்சாரம் கூட இல்ல பரவாயில்ல, வேசித்தனங்களும் அதுவும் இல்ல பரவாயில்ல, களவுகளும், களவு வருதே, அப்புறம் பொய் சாட்சிகளும், பொய் சாட்சி இருக்கே, தூஷணங்களும், தூஷணம் இருக்குதே, புறப்பட்டு வரும். ஐயோ, இப்ப நம்ம யாரு, நம்முடைய சிந்தனை என்ன எப்படி இருக்குது? அப்ப நான் யாரா இருக்கிறேன்னு சொன்னா இதுதான் நம்முடைய பிரச்சனை, அனைவருடைய பிரச்சனை. நான் இப்படி இருக்க விரும்புகிறேன், ஆனால் நானும் எப்படி இருக்கிறேன்? இப்படி இருக்கிறேன். பொல்லாத சிந்தனை இருக்குது, வாக்குவாதம் இருக்குது, சண்டை இருக்குது, கோல்சல் இருக்குது, பொறாமை இருக்குது, எரிச்சல் இருக்குது, பகை இருக்குது, விரோதங்கள் இருக்கிறது, பொருளாசை இருக்குது. இதெல்லாம் என்ன செய்கிறது? உள்ளத்தில் என்ன செய்ய இருக்கிறது. ஆக காணப்பட வேண்டியதோ ஒரு பெரிய பரிசுத்தவான், காணப்பட வேண்டியதோ ஒரு தேவ மனுஷன். ஆனால் நான் எப்படி என்னை வெளிப்படுத்துகிறேன் சொன்னால் வித்தியாசமான ஒரு மனுஷனாக என்ன செய்கிறேன்? நான் வெளிப்படும். அது எப்ப வெளிப்படும்? எப்ப வெளிப்படும்? எப்ப பிரச்சனை வருதோ அப்பதான் வெளிப்படும். எப்போ அது சம்பந்தமான சூழ்நிலை வருகுதோ, சோதனை வருதோ, அப்போ அது என்ன செய்யும்? அது வெளிப்படும். அது வரைக்கும் ஒண்ணுமே தெரியாது. கோபக்காரங்கன்னு பெருசா ஒன்றும் தெரியாது. கோபப்படுகிற சூழ்நிலை வரும்போது தெரியும். வாக்குவாதம் பண்றவங்க தெரியாது. அப்படி சூழ்நிலை வரும்போது அது வாக்குவாதம் பண்றாங்களான்னு தெரியும். பகையை தெரியாது. பகைக்கக்கூடிய சூழ்நிலை வரும்போதுதான் நீ பகைக்கிறீங்களான்னு சொல்லி என்ன செய்ய வரும். இவைகளெல்லாம் நம்ம என்ன செய்கிறது? காண்பிக்கிறது. ஆனால் நம்முடைய இருதயம் எப்படி இருக்க தேவன் விரும்புகிறார்? நம்முடைய இருதயம் எப்படி இருக்க விரும்புகிறார்? ரோமர் 12ஆம் அதிகாரத்திலே 2ஆம் வசனத்தின் கடைசி பகுதி. உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். நாளுக்கு நாள் மனம் புதிதாகி மறுரூபமாக வேண்டும். அது ஒரே நாள் நடக்கக்கூடியதான ஒரு காரியம் அல்ல. பக்கத்துல சொல்லுங்களேன், ஒரே நாள் எல்லாம் மாறாதியா? சொல்லுங்க, ஒரே நாள் எல்லாம் உள்ள கிடக்கிறதெல்லாம் வெளியே போகாது. சொல்லுங்க, உள்ளே கிடக்கிறதெல்லாம் என்ன செய்யாது? வெளியே போகாது. உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் உங்களுடைய மனதை நீங்கள் புதிதாக்கப்படும் போது உங்க வாழ்க்கையில மறுரூபமாகும். ஒரு புதிய சிருஷ்டியை போல நினைச்சுவீர்கள், நீங்கள் காணப்படுவீர்கள். அப்போ அந்த மறுரூபமாக்கக்கூடிய ஒரு சக்தி எதில் இருக்கிறது? நம்முடைய சுபாவத்தை, நம்முடைய வாழ்க்கையை, வாழ்க்கை முறைமைகளை, நம்முடைய குணாதிசயங்களை மாற்றக்கூடிய சக்தி எதில் இருக்கிறது? அது தெரிந்திருக்கிறோம், ஆனால் தெரியாமலும் இருக்கிறோம். அறிந்திருக்கிறோம், அறியாமல் இருக்கிறோம். பயன்படுத்துகிறோம், பயன்படுத்தாமலும் இருக்கிறோம்.
அதைத்தான் சொல்லும்போது 1 கொரிந்தியர் 13:10 சொல்லப்பட்டிருக்கிறது, நிறைவான அது வரும்போது குறைவான என்ன செய்யுமா? ஒழிந்து போகும். இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கை இருக்கக்கூடிய குறைகள் என்று வைத்துக் கொள்ளலாம். எவைகள்? உள்ளத்திலே காணப்படுற குப்பைகள்லாம் இருக்குது இல்லையா, இதெல்லாம் குறைகள் என்று வைத்துக் கொள்ளலாம். அப்போ நிறைவானது வரும்போது இவைகள் எல்லாம் என்ன செய்யும்? ஒரு மனுஷனை பார்த்து, ஏப்பா நீ ஏப்பா அப்படி நடக்கிற, நீ சரியில்லை சரியில்லைன்னு சொல்றதுனால யாரும் மாற போறது கிடையாது. எனக்குள்ள இது இருக்குது நீங்க அறிக்கை பண்றதுனால உங்க வாழ்க்கை மாற போறது கிடையாது. இப்படிப்பட்ட நம்முடைய வாழ்க்கை இருக்கக்கூடிய குறைகள், ஒரு பரிசுத்த வாழ்க்கையில காணப்படுகிற குறைகள், ஒரு தேவ மனுஷனுடைய வாழ்க்கையில காணப்படுகிற குறைகள் மாற வேண்டும் என்று சொன்னால், நிறைவான ஒன்று வரும்போது குறைவானது தானாகவே என்ன செய்யும்? ஒழிந்து போகும். ஆமீன் சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? இப்போ ஒரு கிளாஸ் வச்சிருக்கிறேன், நான் அது காமிக்க விரும்பினேன், ஆனால் எனக்கு முடியல. ஒரு கிளாஸ் வச்சிருக்கேன், ஒயிட் கிளாஸ் வச்சிருக்கிறேன். அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஃபுல்லா இங்க் இருக்குது, கருப்பு இங்க் இருக்குது, கருப்பு மை இருக்குது. அந்த கருப்பு மை உள்ள கிடக்குது. அதை என்ன செய்யக்கூடாது? கவுக்காம கொள்ளாம அதை போக வைக்கணும். என்ன செய்யணும் சொன்னா, நான் என்ன செய்வேன்னா, அதில் சுத்தமான தண்ணியை ஊற்ற 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 என்ன செய்யும்? அந்த மை போயிடும். உள்ள என்ன செய்யும்? சுத்தமான தண்ணி இருக்கும். இது உண்மையா இல்லையா? நடக்குமா நடக்காதா? அப்போ இந்த உள்ள அழுக்கு போகணும் சொன்னா, அந்த கருமை நிறை போக வேண்டும் என்று சொன்னால், சுத்தமான ஒன்று அதுக்குள்ள என்ன செய்யப்பட வேண்டும்? வர வேண்டும். அதே போலதான் இன்றைக்கு ஒரு வல்லமையான சக்தி உள்ள ஒன்று தேவன் நம்முடைய கரத்தில் கொடுத்திருக்கிற, அதை பயன்படுத்தினால், அதை தாராளமாய் பயன்படுத்தும் போது நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா குறைகள் என்ன செய்யும்? அவைகள் மாறிப்போம். அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. 19ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தின் முன்பகுதி, கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய வேதம், பக்கத்துல சொல்லுங்க, கர்த்தருடைய வேதம். கர்த்தருடைய வேதமாகிய வேத வசனம், அல்லேலூயா, ஒரு வல்லமையான சக்தி உள்ளது என்று சொன்னா தேவ வசனம், கர்த்தருடைய வார்த்தை. இந்த நிறைவு உள்ளது, அது குறைவே இல்லாத ஒன்று இருக்கிறது சொன்னா அது என்னது? குறை சொல்ல முடியாத ஒன்று, ஒரு அற்புதமான ஒன்று என்று சொன்னா தேவனுடைய வார்த்தை என்று பார்க்கிறோம். சங்கீதம் 12:6 வாசிப்போமா? கர்த்தருடைய சொற்கள் மண் குகையில், கர்த்தருடைய சொற்கள் என்றான வேத வசனங்கள் எப்படிப்பட்டது? மண் குகையில் 7 தரம் உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளிக்கு ஒப்பான சுத்த சொற்களாய் இருக்கிறது. சுத்த சொற்கள், அவ்வளவு சுத்தமான, சுத்தத்திலும் சுத்தமான அப்படிப்பட்டதான வார்த்தையாக என்ன செய்கிறது? இருக்கிறது. அந்த வார்த்தை நிறைவுள்ளது. அதுல ஒரு சின்ன குறை கூட இல்லாத அளவுக்கு 100க்கு 100 எப்படிப்பட்ட சொன்னா குறைவற்றதா இருக்கிறது. எபிரேயர் 4:12, தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும், அது எப்படிப்பட்டது? ஜீவன் உள்ளது, வல்லமையும் உள்ளதாயும் இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த வார்த்தை ஜீவன், உயிர் உள்ளது, வல்லமையாய் கிரியை செய்யக்கூடியது. அது எப்படிப்பட்ட நிலைகள் எல்லாம் செயல்படக்கூடியது? வாசிங்க. இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கற்கானதாயும், எந்த பட்டயத்திலும் கூர்மையானது, ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும், இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. அது புரிந்து கொள்ள முடியாது, தெரிந்து கொள்ள முடியாத ஆழத்துக்கு சென்று அவைகளை வகையறித்து, இவைகள் தான் உன் குறை, உன் பிரச்சனை இது என்று சொல்லி அப்படிப்பட்ட நிலைகளிலே அவைகளை சுட்டி காண்பித்து அவைகளை மாற்றி நம்முடைய வாழ்க்கையில் ஒரு வல்லமையான ஒரு வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய, ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடியதான
ஒரு அற்புதமான சக்தி உள்ளதுன்னு சொன்னா தேவனுடைய வார்த்தை. சங்கீதம் 19:7 வாசிங்க. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதும். அது என்ன செய்கிறது? ஆத்துமாவை உயிர்ப்பிக்க கூடியதாக என்ன செய்கிறது? இருக்கிறது. அது என்ன செய்கிறது? இப்படிப்பட்ட சுத்தமானது, ஜீவன் உள்ளது, வல்லமுடையது, நம்முடைய ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறது, புதுப்பிக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை. நீங்க கையில் வைத்திருக்கிற வேத புஸ்தகம் சாதாரணமானது அல்ல. அதில் உள்ள வார்த்தைகள் சாதாரணமானது அல்ல. மிகவும் சுத்தமானது, வல்லமுடையது, நமக்கு வாழ்வளிக்கக்கூடியது, நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியது, நம்முடைய வாழ்க்கையில மாற்றங்களை கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கக்கூடியது தான் தேவனுடைய வார்த்தையாக என்ன செய்கிறது இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்போ அப்படிப்பட்ட நிலையில ஒரு மனுஷன் என் வாழ்க்கையில நீங்க எதிர்பார்க்கிற அளவுக்கு பரிசுத்தம் அல்லது தேவன் எதிர்பார்க்கிற விதத்தில் என்னுடைய வாழ்க்கையிலே மாற்றம் வரவில்லை என்று சொன்னால் அப்படி ஜெபம் எப்படி இருக்க வேண்டும்? அவர் எப்படி ஜெபிக்கணும்? கண்ணீரோடு, வேதனையோடு. ஆண்டவரே, காலங்களாகிறது, நான் புதுப்பிக்கப்பட்ட, ரட்சிக்கப்பட்ட, மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டு ஆண்டவரே இத்தனை ஆண்டுகள் ஆகிறது. ஆனாலும் சங்கீதக்காரன் ஜெபம் பண்றான் பாருங்க. 119 சங்கீதம் 25வது வசனம். என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது. அவர் சொல்றாரு, என் ஆத்துமா என்ன செய்கிறது? மண்ணோடு, உலகத்தோடு ஒட்டி கொண்டிருக்கிறது. என் ஆத்துமா உலகத்தோடு ஒட்டி கொண்டு, உலகத்தில் இருக்கக்கூடிய ஆசைகள், இச்சைகள், உலகத்தில் இருக்கிறதான எல்லா காரியங்களிலும் என்ன செய்கிறது? அப்படியே ஒட்டி கொண்டிருக்கிறது. மண்ணோடு மண்ணாக உலகத்தோடு ஒட்டி கொண்டிருக்கிறது. அப்ப ஆண்டவரே, நீங்க எனக்கு என்ன செய்யணும்? என்னால முடியல, மீள முடியல, மாம்ச சுபாவத்திலிருந்து மீள முடியல, உலகத்திலிருந்து ஆசையிலிருந்து மீள முடியல, உலக மனுஷனாக இருக்கிற நான் அவைகளிலிருந்து ஒரு ஆவிக்குரிய மனுஷனா என்ன வாழ முடியல. நான் என்ன செய்ய வேண்டும்? உமது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். ஆண்டவரே, அந்த வசனம் என்னை உயிர்ப்பிக்கட்டும், அந்த வசனம் என்னை உயிர்ப்பிக்கட்டும். உம்முடைய வசனம் என்ன செய்யட்டும்? என்னை உயிர்ப்பிக்கட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்போ இந்த வசனம் தான் நம்முடைய வாழ்க்கையை மாற்றும். இந்த நிறைவான தேவனுடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில வரும்போது, நம்முடைய இருதயத்துல வரும்போது, நம்முடைய சிந்தையில வரும்போது, நம்முடைய பார்வையில வரும்போது, நம்முடைய பேச்சில வரும்போது என்ன செய்ய சொன்னா, எல்லாம் ஒளிந்து போகும், குறைவானது ஒளிந்து போகும். நம்முடைய வாழ்க்கையில, ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குறைகள் ஒளிந்து போகும். அது எப்படி மாறும் என்று சொன்னால், எல்லாம் புதிதாகும், நிறைவாய் நம்முடைய வாழ்க்கையில மாறும். தேவனுடைய வார்த்தை அப்படிப்பட்ட கிரிகளை நடப்பிக்கக்கூடியதாக என்ன செய்கிறது இருக்கிறது. அது எப்படி நம்முடைய வாழ்க்கையில் அது சாத்தியம்? அது எப்படி என்னுடைய வாழ்க்கையில் அது சாத்தியம்? தேவனுடைய வார்த்தை என்னுடைய வாழ்க்கையை மாற்றி விடுமா? என் குணாதிசயத்தை மாற்றி விடுமா? என் சிந்தையை மாற்றி விடுமா? என் சுபாவத்தை மாற்றி விடுமா? அப்போஸ்தலர் 17:11 வாசிப்போம். அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினம்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். இந்த பட்டணத்தார் சொல்வது யாரு சொல்ல? முந்தின வசனம் சொல்லியிருக்கிறது பெரோயா பட்டணத்தார். பெரோயா பட்டணத்தார் அந்த ரீஜன்ல தெசலோனிக்கேயால் இருக்கக்கூடிய ஏகப்பட்ட ஆயிரமான ஜனங்கள் இருக்கிறாங்க. ஆனா இந்த பட்டணத்தில் இருக்கிறவங்க மட்டும் விசேஷமா இருக்கிறாங்க. அவங்க குணம் வித்தியாசமா இருக்குது. குணம் வித்தியாசமா இருக்கிறதுனால அவங்க பேச்சு வித்தியாசமா இருக்குது. குணம் வித்தியாசமா இருக்கிறதுனால அவங்க செயல்பாடு வித்தியாசமா இருக்குது. செயல்பாடு வித்தியாசமா இருக்கிறதுனால அந்த ஊரே வித்தியாசமா இருக்குது. சந்தோஷமா இருக்குது, மகிழ்ச்சியா இருக்குது, ஆனந்தமா இருக்குது, ஆசீர்வாதமா இருக்கு, எல்லாமே மாறி இருக்கிறது. காரணம் என்ன?
ஏனென்றால் அவைகளை மாற்றினது எது? அவருடைய சுபாவத்தை மாற்றினது எது? அந்த மண்ணோடு மண்ணாக ஒட்டி இருந்த அவருடைய சுபாவத்தை மாற்றி வித்தியாசமான தெய்வீக குணாதிசயங்களினாலே அவர்களை மாற்றினது எதுன்னு சொன்னா, அவர்கள் வாழ்க்கைகளை மாற்றினது தேவனுடைய வார்த்தை, வேதத்தை. மனோவாஞ்சையாக இந்த ஜனங்கள் வாசித்தாங்களா? எப்படி வாசித்தாங்களாம்? மனோவாஞ்சையாக வேதத்தை நேசித்தார்கள், வாசித்தார்கள், ஆராய்ந்தார்கள். அவர்கள் வேதம் 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 அவர்கள் பொக்கிஷத்தை கண்டது போல வேதத்தை வாசிக்க, தியானிக்க, ஆராய்ச்சி பண்ண, இன்னும் என்ன ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், இதுல என்ன சொல்லியிருக்கிறார், எப்படி சொல்லியிருக்கிறார், எப்படி நடக்க வேண்டும் என்று சொல்லி வேதத்தை வாசிக்க 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 வாசிக்க, தியானிக்க 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 ஒரு ப்ராசஸ் நடந்து கொண்டே இருக்கிறது. என்ன ப்ராசஸ் நடந்து கொண்டே இருக்கிறது? வேத வசனம் உள்ள போக 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 அப்படியே இருதயம் மாறுது, இருதயம் மாறுது, இருதயம் மாறுது, சிந்தை மாறுது, பேச்சு மாறுது, செயல்பாடு மாறுது, வீடு மாறுது, ஊரு மாறுது, எல்லாம் மாறுது. இப்ப பேர் வருகிறது. என்ன பேரு? நற்குணசாலிகள். கரங்களை தட்டி கர்த்தரை எல்லாம் மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இதுதான் நம்முடைய வாழ்க்கையை மாற வேண்டும். இதுதான் நம்முடைய வாழ்க்கையை மாற வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில இந்த வேத வசனம் ஒன்றுதான் நம்ம வாழ்க்கையை மாற்ற முடியுமே தவிர வேறு எந்த முயற்சி உதவியே செய்யாது. எந்த அளவுக்கு வேத வசனமும் நீங்கள் பிணைக்கப்பட்டிருக்கிறீர்களோ, எந்த அளவுக்கு நீங்கள் வேத வசனத்தினாலே உங்க வாழ்க்கையை நிரப்பி இருக்கிறீர்களோ, அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை என்ன செய்யும்? மாறும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. யோசேப்பு குறித்து வேதத்தை வாசிக்கிறோம். இளைஞன், தரிசனம் பெற்றவன். ஆனால் அவருடைய வாழ்க்கையில நடந்த சம்பவங்கள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அவருடைய வாழ்க்கையில் ஏற்புடையதாக இல்லை. சகோதரர் பகைக்கப்படுகிறான். சகோதரர் பகைக்கப்பட்டவராக தங்களை விட்டு, தன் குடும்பத்தை விட்டு அவன் அப்புறப்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லி அவனை குழியிலே போடுகிறார்கள். அவனை கொலை செய்ய எத்தனிக்கிறார்கள். அப்புறம் அடிமையாக விற்று விடுகிறார்கள். எங்கேயோ போய் தொலையிட்டு, நம்ம கண்ணை விட்டு எங்கேயோ போய் கிடக்கட்டும், அடிமையாக. நீ மேன்மையா வரக்கூடியவனோ, நீ ஆளுமை செய்யக்கூடியவனோ என்று சொல்லி அவனை அடிமையாக விற்று விட்டார்கள். கெஞ்சுகிறான், போராடுகிறான், அழுகிறான். ஆனாலும் அவன் நேசித்தார்கள். அவனை இரக்கம் இல்லாமல் அவனை விற்று விட்டார்கள். தகப்பன்ட்ட போய் ஒரு ரத்தம் படித்த அவனுடைய துணியை கொண்டு போய், இது உன் குமாரனா என்று பாரு, உங்க மகன் என்ன செய்யிட்டான், செத்து போயிட்டான்னு சொல்லி கதை கட்டி விட்டுட்டான். அவன் பட்ட கஷ்டம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. அடிமையுடைய வாழ்க்கை கற்பனை பண்ண முடியாது. சில இடங்களிலே நாம் வேலை செய்கிறோம், அவங்க கடுமையை நடத்தும் போது நம்மால் ஒரு நாள் 2 நாள் கூட நம்மளால் வேலை செய்ய முடியலை. ஒரு குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வரும்போது, ஒருத்தர் நம்மை தவறாக நடத்தும் போது, கடினமாக நடத்தும் போது நம்மால் தாக்கு பிடிக்க முடியல. அடிமை என்பது எப்படி என்று சொன்னால், உயிரற்ற ஒரு பொருளை போல அவர்கள் நடத்துவார். மரியாதை இல்லாம, இரவும் பகலும் தூங்க முடியாம, வேண்டிய உணவு இல்லாம அவர்களை கடுமையாக நடத்துவார்கள். அது மாத்திரமல்ல, அப்படிப்பட்ட நிலைகளும் நற்பேர் வாங்கி உயர்ந்த நிலைக்கு வரும்போது தவறான ஒரு குற்றச்சாட்டில் சிறைவாசம். சிறைவாசம் சாதாரணமான கிடையாது. செய்யாத குற்றத்திற்காக சிறைவாசம், அவமானம், நிந்தை, வேதனை, இருதயம் எப்படிலாம் உடைக்கப்பட்டு சொல்லி பாருங்க. இது நடக்கும் போதெல்லாம் என்ன நடந்திருக்கும்? உள்ளத்தில் என்ன இருக்கும்? யாரோ ஒருவரனாலே நான் வேதனைப்படுகிறோம், கஷ்டப்படுகிறோம், துன்பப்படுகிறோம், நம்முடைய வாழ்க்கை அழிக்கப்பட்டு போயிற்று, நாம் பெற வேண்டிய
நன்மைகளை இழந்து போனோம் என்று சொல்லும்போது எவ்வளவு பெரியதான வேதனை இருக்கும். பழி வாங்குற எண்ணம் இருந்திருக்கும். பழி வாங்க நேரம் இருந்திருக்கும் நமக்குள்ள. ஒரு காலம் வந்தது, தேவன் அவனை உயர்த்தினார். தேசத்துல உயர்ந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்தினார். அவன் கையை அசைத்தால் அசைக்காம எந்த ஒரு காரியம் செய்ய முடியாத நிலையில நினைச்சார் அவனுக்கு கொண்டு. ஆனால் ஒரு நாள் பழி தீர்க்கும்படியான ஒரு சந்தர்ப்பம் அவனுக்கு வாய்த்தது. யார் அவனை கொன்றுவிட திட்டமிட்டார்களோ, யார் அவனை அடிமையாக விட்டார்களோ, ஒரு நாள் அவனுக்கு முன்பதாக வந்து நிறுத்தப்படுகிறார்கள். அந்த நேரத்தில் அவன் பழி வாங்கி அவமானப்படுத்தி சித்திரவதை பண்ணி என்னென்ன செய்ய முடியும் அவ்வளவு செய்ய முடியும். அவனுக்கு வல்லமை இருந்தது, அதிகாரம் இருந்தது, எல்லாம் இருந்தது. ஆனால் அவன் என்ன செய்யறான் பாருங்க. ஆதியாகமம் 45ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வசனங்கள். அப்பொழுது யோசேப்பு தன் அருகே நின்ற எல்லாருக்கும் முன்பாக தன்னை அடக்கி கொண்டிருக்க கூடாமல் யாவரையும் என்னை விட்டு வெளியே போக பண்ணுங்கள் என்று கட்டளையிட்டான். யோசேப்பு தன் சகோதரருக்கு தன்னை வெளிப்படுத்துகையில் ஒருவரும் அவன் அருகில் நிற்கவில்லை. அவன் சத்தமிட்டு அழுதான். அதை எகிப்தியர் கேட்டார்கள், பார்வோனின் வீட்டாரும் கேட்டார்கள். யோசேப்பு தன் சகோதரரை பார்த்து, நான் யோசேப்பு, என் தகப்பனார் இன்னும் உயிரோடே இருக்கிறாரா என்றான். அவனுடைய சகோதரர் அவனுக்கு முன்பாக கலக்கமுற்றி இருந்ததினாலே அவனுக்கு உத்தரம் சொல்லக்கூடாமல் இருந்தார்கள். அப்பொழுது யோசேப்பு தன் சகோதரரை நோக்கி, என் கிட்ட வாருங்கள் என்றான். அவர்கள் கிட்ட போனார்கள். அப்பொழுது அவன், நீங்கள் எகிப்துக்கு போகிறவர்களிடத்தில் விற்று போட்ட உங்கள் சகோதரனாகிய யோசேப்பு நான் தான். என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், அது உங்களுக்கு விசனமாய் இருக்கவும் வேண்டாம். ஜீவரட்சணை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். தேசத்தில் இப்பொழுது 2 வருஷமாக பஞ்சம் உண்டாயிருக்கிறது. இன்னும் 5 வருஷம் உழவும் அறுப்பும் இல்லாமல் பஞ்சம் இருக்கும். பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க உங்களை ஆதரிக்கிறதற்காகவும் பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோட காப்பதற்காகவும் தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். ஆதலால் நீங்கள் அல்ல, தேவனே என்னை இவ்விடத்திற்கு அனுப்பி என்னை பார்வோனுக்கு தகப்பனாகவும் அவர் குடும்பம் அனைத்திற்கும் கர்த்தனாகவும் எகிப்து தேசம் முழுதுக்கும் அதிபதியாகவும் வைத்தார். அல்லேலூயா. அவர்களை நீங்கள் அன்றைக்கு என்னை இப்படி பண்ணின்னு நீங்க தானே, என்னை கர்த்தர் எப்படி வச்சிருக்கிறாரு பாருங்க, நான் உங்களை என்ன செய்ய போகிறேன் என்று பேசியிருக்கோம். இயல்பா நம்ம அப்படித்தான் பேசுவோம், அப்படிதான் நடப்போம். ஆனா அதுக்கு எதிர்மாறாக, நீங்க என்ன அனுப்பலப்பா, நீங்க எனக்கு தீமை செய்யலை, கர்த்தர் தான்ப்பா அப்படி கொண்டு வந்தார். எதுக்காக கொண்டாந்தார்? உங்களுக்கு உங்க சந்ததி ஒளிந்து போகாதபடி உங்களை காப்பாற்றுவதற்காக கர்த்தர் நீங்க கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்லி அவளுக்கு வேண்டிய சகல வசதிகள் செய்து கொடுக்கிறார் பார்க்கிறோம். எப்படி இந்த யோசேப்புக்குள்ள எப்படி இப்படிப்பட்ட ஒரு சுபாவம் வந்தது? அவன் புதிய ஏற்பாட்டு காலத்து மனுஷன் கிடையாது, பழைய ஏற்பாட்டு காலத்து மனுஷன். அதிலும் வேதங்கள் கையிலே கொடுக்கப்படாத அல்லது கொடுத்திருந்தும் அதை அறியப்படாத அந்த ஒரு காலம், மனசாட்சியின் காலம். மோசைக்கு பின்பதாகத்தான் நமக்கு வேதம் கொடுக்கப்பட்டது, அதுக்கு முன்பதாகவே அவர் இருக்கிறார். ஆனா எப்படி அவருக்குள்ளே இருந்தது? வேதம் அழகாய் சொல்லுகிறது. காரணம் என்ன? 105வது சங்கீதம் 19வது வசனம். கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. ஆண்டவருடைய வார்த்தை, எப்படியோ தேவனுடைய வார்த்தை அவனுக்கு கிடைக்கப்பட்டு அந்த வார்த்தை அவனை புடமிட்டது, உருவாக்கிட்டு அவனுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த மாம்ச எண்ணங்கள், மாம்ச சுபாவங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், பகைகள், பொறாமைகள், எரிச்சைகள்,
அந்த வசனம் என்ன செய்கிறது? அப்படி அவரை புடமிட்டுச்சு. அவனை புடமிட்டு 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 அவனை சுத்த தங்கமாக அவனை மாற்றிவிட்டது. சுத்த தங்கமாக மாற்றிவிட்டது. சுத்த தங்கமாக மாற்றி அந்த இடத்திற்கு வரும்போது அங்கே பழிக்கு பழி வாங்குறவனாக அல்ல, மன்னிக்கிறவனாக, ஆதரிக்கிறவனாக, தீமைக்கு நன்மை செய்கிறவனாக அவனை மாற்றிவிட்டது. கரங்களுடைய தள்ளைய சொல்லுவோமா? இது எப்படிங்க நடக்கும்? ஆனா நடந்தது. நடந்தது. யோசேப்புடைய வாழ்க்கையில் நடந்தது. வேதம் அழகா சொல்கிறது, கர்த்தருடைய வசனம் அவனை புறமிட்டது. கர்த்தருடைய வசனம் அவரை உருவாக்கி. இன்னைக்கு கர்த்தருடைய வசனம் தான் நம்ம உருவாக்க முடியும், நம்மை மாற்ற முடியும். ஆகையினாலே கர்த்தருடைய வசனம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கர்த்தருடைய வசனத்தால் நிரப்பப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கை முழுமையும் கர்த்தருடைய வசனத்தால் நிரப்பப்பட வேண்டும். கர்த்தருடைய வசனம் என்பது கையில தூக்கி திரிவதற்காக அல்ல, ஏதோ ஒரு வார்த்தை வாசிப்பதற்காக, டெய்லி 2 அதிகாரம் 3 அதிகாரம் வாசிப்பதற்காக அல்ல. அந்த வசனம் நமக்குள்ளே நம்மை வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஜீவனும் வல்லமையும் உடைய மிகப்பெரிய சக்தியாக இருக்கிறது. இதை நாம் பயன்படுத்த வேண்டும். நீங்கள் பரிசுத்தமாய் வாழ வேண்டுமா? யோவான் 17:17 வாசி. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். ஆண்டவர் என்ன சொல்றாரு? எப்படி பரிசுத்தமாக்க சொல்றாரு? உம்முடைய சத்தியம், உம்முடைய வேதவசனமாகிய சத்தியத்தினாலே, நீங்கள் சத்தியத்தினாலே வசனத்தாலே நிரப்ப நிரம்ப 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 என்ன செய்யும்? பரிசுத்தம் நம்முடைய வாழ்க்கையிலே தானாக வரும். குறைவானது ஒழிந்து போகும். நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவானது வரும்போது எல்லாம் மாறிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்தமா வாழ முடியலையா? பாவத்தில் விழுந்து விழுந்து எதிர்க்கிறீங்களா? இல்ல, நீங்க விழ வேண்டிய அவசியம் இல்லை. வேதத்தை இரவும் பகலும் வேதத்தை வாசிங்க, வேதத்தை வாசிங்க. வேதம் ஒன்றே உங்களை பரிசுத்தமாக்க முடியும். எந்த அளவுக்கு வேத வசனத்தினாலே நீங்கள் நிரம்பிக் கொண்டே இருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு என்ன செய்யும்? உங்க வாழ்க்கையில பரிசுத்தம் இருக்கும். நீ உங்களை யாராவது ஒருத்தர், பாஸ்டர் என்னால பரிசுத்தமா வாழ முடியல, எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி நீங்க ஜெபம் பண்ண வந்தீங்கன்னா நாங்க ஜெபம் பண்ணுவோம். அது எவ்வளவு நாளைக்கு பரிசுத்தமா இருக்க முடியும் நினைக்கிறீங்க? வீட்டுக்கு போற வரைக்கும் பரிசுத்தமா வாழ்றதுக்கு ஓரளவுக்கு பலனா இருக்கும், அவ்வளவுதான். ஆனால் உங்களுக்குள்ளே தேவனுடைய வசனம் வரும்போது அந்த வசனமானது உங்களை தானே பரிசுத்தமாக்கி உங்களை எந்த நிலையில பரிசுத்தமான மாற்றிவிடும். உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய என்ன விதமான அழுக்கு இருக்குது, அசுத்தம் இருக்குது, அருவருப்பு இருக்குது, அதையெல்லாம் கழுவி 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 வெளியேற்றிடும். உங்க வாழ்க்கையை பரிசுத்தமாய் மாற்றிவிடும். தேவன் அப்படித்தான் நம்மை பரிசுத்தமாக்குகிறார். அல்லேலூயா. அதே போலதான் இந்த தேவனுடைய வார்த்தை நமக்குள்ளே வரும்போதுதான் தெய்வீக சுபாவம் நமக்குள்ள வருது. யோசேப்புக்குள்ள வந்தது போல, பிறையா பட்டணத்தாருக்குள்ள வந்தது போல, யோவான் அப்போஸ்தலனுக்கு வந்தது போல, அப்படிப்பட்ட சுபாவங்கள் எப்படி வருது? அப்படிதான் வருது. அதுல கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிற ஆவியின் கனி என்று சொல்ற தெய்வீக சுபாவங்கள் நீங்கள் வேதத்தை வாசிக்க வாசிக்க வாசிக்க, தியானிக்க 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 தியானிக்க, வேதத்தினாலே நிரப்புவதுதான் அந்த தெய்வீக சுபாவங்கள் நமக்குள் என்ன செய்கிறது? வருகிறது. அப்போ வேதத்தை சாதாரணமா எண்ணக்கூடாது. ஒரு வல்லமையுள்ள ஒரு வல்லமையுள்ள ஒன்றுதான் என்னது? வேத வசனம். அது நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய சக்தி உள்ளது. அன்புள்ளவனாக, சந்தோஷம் உள்ளவனாக, நீடிய சார்ந்த உள்ளவனாக, பொறுமை, நற்குணம், சாந்தம்,
விசுவாசம், இச்சை அடக்கம் என்று சொல்லப்படுகிற இப்படிப்பட்ட தெய்வீக சுபாவத்தை இயேசு கிறிஸ்துவை போல நம்மை மாற்றக்கூடிய சக்தி என்ன செய்யறது சொன்னா இந்த வசனம். அன்பா இருக்கணுமா? அன்பு வேணுமா? வசனத்தை வாசிங்க. சந்தோஷமா இருக்கணுமா? வசனத்தை வாசிங்க. நீடி சார்ந்த வேணுமா? அதிகமா வசனம் வாசிங்க. கொஞ்சம் பரவாயில்ல, இன்னும் வாசிங்க, இன்னும் வாசிங்க, இன்னும் வரும். அப்போ இதுதான் மாற்றக்கூடிய சக்தி, இதுதான் மாற்றக்கூடிய சக்தி வேத வசனம். அல்லேலூயா, கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமா? உங்க வாழ்க்கையில எல்லா நிலைகளும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமா? சங்கீதம் 128 சங்கீதம். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். உங்களுக்கு வேலை இருக்கணும் வேணுமா? அதுல நல்ல வருமானம் வேண்டுமா? குறை இல்லாம நீங்க வாழணுமா? இரவும் பகல என்ன செய்யுங்க? வேதத்தை வாசிங்க, அதுபடி நடங்க. அப்புறம் உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். அதான் பாக்கியமும் நன்மை. உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனி தரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். கணவனும் மனைவி சண்டை போடாம இருக்கணுமா? நல்ல ஐக்கியமா இருக்கணுமா? என்ன செய்யணும்? வேதத்தை வாசிச்சு அதுபடி நடப்பதற்கு அர்ப்பணிக்க வேண்டும். வேத வசனத்தால் நிரப்பப்பட வேண்டும். அப்புறம் உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல் இருப்பார்கள். உங்க பிள்ளைகள் நல்ல நிலையில் இருக்கணுமா? பிள்ளைகள் நல்ல வளர்ச்சி உள்ளவர்களாக, கீழ்ப்படுகிறவர்களாக, நல்ல சுபாவம் உள்ளவர்களாக நடக்க வேண்டுமா? அதுக்கு மூல காரணம் சொல்லி சொன்னா வேத வசனம் தான். வேத வசனம் உங்க பிள்ளைகள் என்ன செய்யும்? நல்ல விதங்களிலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக, குடும்பத்துக்கு மகிமை உள்ளவர்களாக கொண்டு வரும். அப்புறம் இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமா ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சீயோனில் இருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் வரும். இது என்ன செய்யும்? சீயோனிலிருந்து ஆசீர்வதிக்கப்படுகிற ஆசீர்வாதத்துக்கு ஒப்பாக என்ன செய்யும் இருக்கும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. சங்கீதம் 1 முதல் 3 வசனம் கேள். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்கள் உருப்படாம போகணுமா? உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த வார்த்தை சொல்றக்கா வருத்தம். உருப்படாம போகணுமா? முதல் வசனம் வாசிங்க. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், துன்மார்க்கனோட சேரு, அவன் சொல்றதை செய். பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பாவி நிக்கிற இடத்துல நில்லு. பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், பரியாசக்காரர் உட்காரத்துல உட்கார்ந்து என்ன செய்வ? வேற ஒண்ணுமே செய்ய வேண்டாம். இந்த ஆளோட நீ சேர்ந்தேன்னு சொன்னா வாழ்க்கை எப்படி ஆயிரும்? அதான் வேதம் சொல்லுது, முதல்ல நீ ஆசீர்வதிக்கப்படணும்னு சொன்னா உன்னை வேத வசனம் வாசிக்க விட மாட்டான், உன்னை சத்தியத்தை கேட்க விட மாட்டான், சத்தியத்தை நடக்க விட மாட்டான், உனக்கு துரோகியா இருப்பான், உனக்கு விரோதியா இருப்பான். நீ பரலோகத்துக்கு போறதற்கு, ஆசீர்வதிக்கப்படுறதுக்கு முதல் விரோதி யாருன்னு சொன்னா இந்த 3 டைப் தான். மறுபடியும் வாசிங்க. துன்மார்க்கருடைய ஆலோசனை, துன்மார்க்கன், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பாவிகள், பரியாசக்காரர் உட்காரும், பரியாசக்காரர். இந்த 3, துன்மார்க்கன், பாவி, பரியாசக்காரன், இந்த 3 பேரும் உன் வாழ்க்கையை நரகமாக்கிடுவான். உன்னை வேதம் வாசிக்க விட மாட்டான், பைபிளை தூக்க விட மாட்டான், உன்னை பரியாசம் பண்ணுவான். பைபிள் தூக்கிட்டு போறியா? வெக்கமா இல்லைன்னு சொல்லுவான். சர்ச்சுக்கு போறியா? வெக்கமா இல்லைன்னு சொல்லுவான். செய்ய வேண்டிய வேலை சொல்ல முதல்ல அவனை கட் பண்ணு. அவனை உன்னை விட்டு விலக்கு. வேற வழியே கிடையாது. நம்முடைய வாழ்க்கை மாற வேண்டும் என்று சொன்னார். யாரோடு நமக்கு உறவு இருக்கக்கூடாது, அவர்கள் இயேசு விளக்க வேண்டும். நம்ம விட்டு விலக்கி, அப்புறம் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து, அது என்ன செய்யும்? வேதத்தை நேசிப்பா. பக்கத்துல சொல்லுங்க, வேதத்தை நேசிங்க பிரதர், வேதத்தை நேசிங்க சிஸ்டர், வேதத்தை நேசிங்க சிஸ்டர். அல்லேலூயா. அதுக்கு அன்பா இருங்க சிஸ்டர். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்புறம்
இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இரவும் பகலும் அதுல தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அது என்ன செய்யணும்? வேதத்தை இரவும் பகல் நிரப்பிக்கிட்டே இருக்கணும். வாழ்க்கையை நிரப்பிக்கிட்டே இருக்கணும், நிரப்பிக்கிட்டே இருக்கணும், நிரப்பிக்கிட்டே இருக்கணும். இரவும் பகலும், இரவும் பகலும் வேதம் வேதம் வாசிச்ச, காலையில வாசிச்ச வசனத்தை வேலை செய்யும் போதும் போகிலும் வரையிலும் என்ன செய்யணும்? அதை மனதில் அப்படியே தியானம் பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும். நீ பாக்கியவானா இருப்பி. எப்படிப்பட்ட பாக்கியம்? அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு, நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து, தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் என்ன செய்வானா? அவன் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிரா மரத்தை போல் இருப்பான். அப்போ என்ன செய்ய? அந்தந்த காலத்தில் அவருடைய வாழ்க்கையில எப்படிப்பட்டதான நன்மைகளை பெற வேண்டுமோ, அனுபவிக்க வேண்டுமோ, அதெல்லாம் தானா கிடைக்கும். குறையில்லாத ஒரு நிறைவான வாழ்க்கை என்ன நடக்கும். அப்ப கடைசியான சொல்லிருக்குது, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அப்போ நீ செய்யறதெல்லாம் வாய்க்கும். தேவன் வாய்க்க பண்ணுவார். எப்போ? இந்த வேதவசனம். இந்த வேதவசனம் கர்த்தரை என்ன செய்யும்? செயல்பட வைக்கும். பக்கத்தை சொல்லுங்களேன். வேதவசனம் கர்த்தரை செயல்பட வைக்கும். வேதவசன கர்த்தரை என்ன செய்ய? செயல்பட வைக்கும். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஏன் வாய்க்கல? வேதத்தை நேசித்து வாசித்து தியானித்து அந்த கற்பனைகளை கை கொள்றதுக்கு முயற்சி எடுக்கல. நிரப்பப்படலை. நிரப்பப்பட என்ன செய்யும்? காரிய சித்தி உள்ளவனா நீங்க மாறுவீங்க. சொல்றதில் செய்யறதா என்ன செய்யும்? நடக்கும். பேசுறது நடக்கும், செய்யறது நடக்கும், எல்லாமே நடக்கும். கர்த்தர் வாய்க்க பண்ண உண்மையுள்ளவராக இருக்கிறார். வேதவசனம் இப்படிப்பட்ட மாற்றங்களை நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறது? கொண்டு வருகிறது. அல்லேலூயா. இப்ப வேத வசனத்துக்கு நேராக நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? வேதவசனம் இப்படிப்பட்டதான மேன்மையுடையதாக, வேதவசனம் இப்படிப்பட்டதான ஆசீர்வாதங்களை, இப்படிப்பட்டதான நிலைகளிலே நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றங்களை கொண்டு வரும்போது நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? எரேமியா சொல்லுகிறார், 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே அவைகளை உட்கொண்டேன். என்ன செய்தேன்? கிடைச்ச மாத்திரத்துல உம்முடைய வார்த்தை கிடைத்த மாத்திரம் என்ன செய்தனா? சாப்பிட்டேன்னு சொல்றேன். தூக்கி ஓரமா வச்சிட்டேன்னு சொல்ல. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? நம்ம சபையில சில தம்பி மாதிரி இருப்பாங்க. என்ன செய்வாங்கன்னா, சர்ச்சில் பைபிள் வச்சிருவாங்க, போயிடுவாங்க. ஞாயிற்றுக்கிழமை வரும்போது உள்ள வரும்போது அப்படி தூக்கிட்டு வருவாங்க. என்னைக்கு உட்கொள்வாங்க தெரியுமா? எனக்கு தெரியல. ஆனால் கையில் எப்போ தான் பைபிள் எடுப்பாங்க? ஞாயிற்றுக்கிழமை 6:30 வரும்போது தான். மற்ற நாள் என்ன பண்ணுவாங்களோ இயேசுநாதருக்கும் அங்கே அம்மா அப்பாவுக்கு தான் தெரியும். இது நான் பார்க்குறேன். அநேக வீட்டில் நடக்கிற காரியத்தை நான் பார்க்கறது இல்லை. நீங்கள் அப்படி இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஐயோ ஒரு மாற்றம் வராது. வேதத்தை எப்பயாவது ஒருக்க எடுத்தீங்கன்னா பிரயோஜனமே கிடையாது. தேவன் நம்ம கொடுத்த வேதத்தை அந்நியக்காரமா நினைக்க கூடாது. சபை கொண்டு வரும்போது கொண்டு வரக்கூடிய ஒரு பொருள் என்றோ அல்லது நினைச்ச நேரம் எடுத்து வாசிக்கக்கூடிய ஒன்றோ ஆறுதலுக்காக வாசிக்கக்கூடிய ஒன்றோ என்று இல்லாத நிலைகளிலே இரவும் பகலது தியானமா இருக்கணும். கிடைச்ச மாத்திரத்தில் ஒரு சாப்பாட்டை உட்கொள்வது போல, பசியாயிருக்கிற ஒரு மனுஷன் ஒரு ஆகாரத்தை புசிப்பது போல இந்த வசனத்தை வாசித்து வாசித்து தியானிக்க வேண்டும். வாசிக்கும் போது எப்படி நடந்ததா? அவருடைய லைஃப் எப்படி இருந்துச்சு? வாசிக்கும் போது எப்படி இருந்தது? உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமா இருந்தது. என்ன செய்து? என்ன செய்து? சந்தோஷமும் சந்தோஷமும் சந்தோஷமும். சில பிள்ளைகளுக்கு வெறுப்பா இருக்கு. சில கண்ண தண்ணியா வரும். பைபிள் வாசிடா, ஐயோ 2 அடி வாங்கிட்டு படிக்கிற கேஸ்லாம் இருக்குது. ஆனாலும்
4 அடி வாங்கிட்டு படித்தாலும் அது உனக்கு ஆசீர்வாதம் தான். பக்கத்தில் சொல்லுங்க, 4 அடி வாங்கி படித்தாலும் ஆசீர்வாதம் தான். அல்லேலூயா. ஆனால் பைபிள் எப்படி வாசிக்கணும்? தேவனுடைய வார்த்தை எப்படி வாசிக்கணும்? அது வாசிக்கும் போது நம்முடைய இருதயம் எப்படி இருக்கணும்? மறுபடியும் வாசிங்க. உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமா இருந்தது. அல்லேலூயா. அது எப்படி இருந்தது? அப்படி இருக்கணும் மனசு. அப்படி சந்தோஷமா வாசிக்கணும், உற்சாகமா வாசிக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? எப்படி சாப்பிடணும்? எப்படி சாப்பிடணும்? உம்முடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே. இருக்கட்டுமா, நான் உங்கள்கிட்ட கேள்வி கேட்கிறேன். எப்படி சாப்பிடணும்? ஐஸ்கிரீம் சாப்பிட்றது மாதிரி சாப்பிடணும், சிக்கன் தலை சாப்பிட்றது மாதிரி சாப்பிடணும், பிரியாணி சாப்பிட்றது மாதிரி சாப்பிடணும், சிக்கன் சாப்பிட்றது மாதிரி சாப்பிடணும். அல்லேலூயா. மீன் தலையை சாப்பிட்றது மாதிரி சாப்பிடணும். என்ன பார்க்குறீங்க? எப்படி ருசியுள்ள ஒரு சாப்பாடை சாப்பிட்றோமோ, பிடித்த ஆகாரத்தை சாப்பிட்றது போல சந்தோஷமா என்ன செய்யணும்? சாப்பிடணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உபாகமம் 11ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் என்ன சொல்றார்? வாசிங்க. 19 முதல் 21 வசனங்கள். நீங்கள் என் வார்த்தைகளை உங்கள் இருதயத்திலும் என்ன செய்யணுமோ நம்முடைய வார்த்தைகளை இருதயத்திலே உங்கள் ஆத்மாவிலும் பதித்து என்ன செய்யணுமா? பதிக்கணுமா? இருதயத்திலே ஆத்துமால என்ன செய்யணுமா? அந்த வசனத்தை வாசிச்சு அப்படியே பதிச்சு வைக்கணுமா? அப்போ இருதயத்தை விட்டு போகாத அளவுக்கு உள்ள மனப்பாடம் பண்ணி வைப்பான்னு சொல்றார். பக்கத்தை சொல்லுங்க, வசனத்தை மனப்பாடம் பண்ணி வைக்க சொல்றார் ஆண்டவர். அல்லேலூயா. கதை வாசிக்கிற மாதிரி வாசிக்காத, வாசிச்சு உள்ள என்ன செய்ய? பதிச்சு வை. அப்புறம் அவைகளை உங்கள் கையின் மேல் அடையாளமாக கட்டி என்ன செய்யணுமா? அந்த வசனத்தை எழுதி கையில கட்டிக்க. காப்பு கட்டாத. உனக்கு கட்ட உனக்கு ஒரு ஆசை இருக்குன்னு சொன்னா வசனத்தை கட்டு. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. நீ கையில வாட்ச் கட்டியிருந்தேன்னா அந்த வாட்சில் ஒரு பைபிளை மாட்டி வச்சுக்க, பைபிள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்க. அப்பப்போ அதை வாசி. போன் வச்சிருக்கிறியா? அந்த போன்ல பைபிளை டவுன்லோட் பண்ணி வச்சுக்க. பைபிள் எடுக்க முடியாத சூழ்நிலை இருக்கும்போது அதை வாசி. ஸ்மார்ட் போன் உனக்கு எதுக்காக கர்த்தர் கொடுத்திருக்கிறார்? எதற்காக? கண்டதெல்லாம் பார்க்கறதுக்காகவா? இல்ல. வேதத்தை தியானம் பண்ணு, கைகள் கட்டி வச்சுக்கோ. அப்புறம் உங்கள் கண்களின் நடுவே ஞாபக குறியாக வைத்து அவைகளை உங்கள் பிள்ளைகளுக்கு உபதேசித்து. இதைதான் என்ன செய்வோம் வீட்டில்? என்ன செய்வோம்? எப்ப பார்த்தாலும் பெற்றோர் செய்ய வேண்டிய பிள்ளைகளுக்கு என்ன செய்யும்? அந்த வசனத்தை உபதேசம் பண்ணுங்க. நீங்கள் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போது, வழியிலே நடக்கிற போதும், படுத்துக் கொள்ளும் போது, எழுந்திருக்கிற போது அவைகளை குறித்து பேசுவீர்களாக. எதை குறித்துமா பேசணும்? எதை குறித்து பேசணும்? எதை குறித்து பேசணும்? எதை குறித்து பேசணும்? வசனத்தை குறித்து பேசுங்க. இன்னைக்கு மாத்து ஆண்டவர் என்ன சொன்னாரு? இன்னைக்கு என்ன தியானிச்சோம்? எப்படி நடக்கணும்? எப்படி நடந்தா கர்த்தர் நம்மகிட்ட பிரியமா இருக்கிறாரு அப்படிங்கிற அது குறித்தே பேசுங்க. அப்புறம் அவைகளை உங்கள் வீட்டு நிலைகளிலும் உங்கள் வாசல்களிலும் எழுதுவீர்களாக. எங்க பார்த்தாலும் வசனமா எழுதி வைன்னு சொல்றாரு ஆண்டவர். எதுக்கு வசனத்தை போட்டிருக்கிறோம்? நம்ம ஏன் வீடுகளில் வசனம் போடணும் அப்படின்னு சொன்னா, அன்றியும் உம்முடைய வசனத்தினால் நான் எச்சரிக்கப்படுகிறேன். அந்த வசனம் நமக்கு போதிக்கணும், கற்றுக் கொடுக்கணும், நடக்க வேண்டிய வழிகள் என்ன செய்யணும்? நடக்கணும். இப்படியெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? வேதத்தை நம்மோடு நம்ம இணைத்துக் கொள்ள வேண்டும், அதை உட்கொள்ள வேண்டும், இருதயத்தில் நம்ம என்ன செய்து கொள்ள வேண்டும்? நாம் பதித்துக் கொள்ள வேண்டும். இப்படி பதித்துக் கொண்டு நாம் அந்த வசனத்தை என்ன செய்யணும்? வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டும். இப்படி செய்யும் போது இந்த வசனத்தினால் நிரப்பப்பட்டதான ஒரு அற்புதமான வாழ்க்கை நமக்குள்ள இருக்கும். அற்புதமான, எப்பொழுதும் வசனம் நிரம்பி 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 நிரம்பும் போது
அங்கே பார்த்தீங்கன்னா என்ன செய்யாது, எந்த ஒரு அழுக்கும் உள்ள இல்லாத நிலைகளில் நம்முடைய வாழ்க்கை முற்றிலும் தேவனுக்கு பிரியமான ஒரு அற்புதமான வாழ்க்கை, எல்லா நிலைகளிலும் ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை. ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஏன்றத கேள்வி இருக்கு, ஏன் என்னால் முடியலன்னு இருக்காது. நீ யாருங்க? அவர் பரிசுத்தவான். யாருங்க? நல்ல குணசாலி. யாருங்க? அவர் கர்த்தருக்காக வாழ்றவர். அவர் யாருங்க? ஒரு நல்ல சாட்சி இருக்கு. அப்போ நீங்க எப்படி இருப்பீங்கன்னா, பூமிக்கு உப்பா இருப்பீங்க, உலகத்துக்கு வெளிச்சமா இருப்பீங்க, அநேகர் உங்கள் மூலமா ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அப்படிப்பட்டவளா இருக்க தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிஞ்சு போகும். இந்த வேதத்தை நீங்க சாதாரணமாக நினைக்கிறீங்க, வேத புஸ்தகத்தை, அது ஜீவன் உள்ளது, வல்லம் உடையது. இந்த நாட்கள் இந்த வேத வசனத்தை அதிக கவனம் செலுத்துவோம், அதிக கவனம் செலுத்துவோம். இந்த வேத வசனத்தை அதிகமாய் கவனம் செலுத்தி இந்த நாட்களில் அந்த வேத வசனத்தால் நிரப்பப்படுவோம். தேவன் எல்லா பகுதிகளிலும், ஆவிக்குரிய நிலைகளிலும், குணாதிசயம் சார்ந்த நிலைகளிலும், நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலும், நம்முடைய தொழிலிலும், நம்முடைய வேலைகளிலும், நம்முடைய எல்லா பகுதிகளிலும் ஒரு நிறைவை காண கர்த்தர் நமக்கு கிருபை செய்ய வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மை வாழ்க்கையை மாற்றக்கூடிய சக்தி என்னன்னு சொன்னா வேத வசனம் தான். வேத வசனம் தான், வேத வசனம் தான், வேத வசனம் தான். வேறு மாற்று வழி கிடையவே கிடையாது. இந்த வல்லமையான சக்தி உள்ள ஒன்று தான் வேத வசனம். இது நம்மை வாழ்க்கையை மாற்றும், நம்முடைய குடும்பத்தை மாற்றும், நம்முடைய சந்ததி வாழ்க்கையை மாற்றும், நம்முடைய குடும்பங்களுடைய, நம்முடைய சந்ததியுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கும், நம்முடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்யும். எல்லாம் எழுதி நம்ம சோமன போகிறோம். நீங்க எப்படி இருக்க போறீங்க? எப்படி இருக்க போறீங்க? வாழ்க்கை பூரா ஏன் நான் இப்படி இருக்கிறேன், ஏன் இப்படி இருக்கேன், அந்த குற்ற மனசாட்சியோடைய எல்லாரும் அப்படி இருக்காங்களே, நான் என்னால் இப்படி இருக்க முடியலையே, தாழ்வு மனப்பான்மையோட அப்படியே வாழ போறீங்களா? இல்ல நீங்கள் உங்க வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை சந்திக்க போறீங்க. நிறைவானது வரும்போது குறைவானது எல்லாம் ஒழிஞ்சு போயிடும். இந்த வேதவசம் நம்ம கையில தான் இருக்குது. ஆனா அதை அறிய வேண்டிய பிறகு நம்ம அறியாம இருக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் நம்முடைய கண்களை திறக்கிறார், நம்முடைய கண்களை திறக்கிறார். எப்பா, நீ நினைக்கிற மாதிரி கிடையாது. இது நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய சக்தி இந்த வசனத்துக்கு இருக்குது. நான் இந்த வேதத்தை உங்க கையில கொடுத்துருக்கிறேன், அந்நிய காரியமா யாருக்கோ ஒரே நினைக்காத. இன்னொரு வேதத்தை ஆண்டு சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, வேதத்தை விளக்கூடிய ஜெபம் என்ன செய்கிறது? தேவனுடைய பார்வையில் அருவருப்பானது. தேவனுடைய வசனத்தை கேளாதபடி, தேவனுடைய வசனத்துல கவனம் செலுத்தாம ஜெபம் பண்ணாலும் கர்த்தர் கேட்க மாட்டாராம். ஏன் கேட்க மாட்டேங்கிறாரு? நீ வேதத்துக்கு முக்கியம் கொடுக்கலப்பா, வேதம் வாசிக்க மாட்டேங்கிற, தியானிக்க மாட்டேங்கிற, வேதத்தை நேசிக்க மாட்டேங்கிற, ஆகினால வேதம் உனக்கு புரிய மாட்டுது, முயற்சி எடுக்க மாட்டேங்கிற, ஆகினால நீ ஜெபிக்கும் போதும் தேவன் பதில் கொடுக்க முடியல. இன்னைக்கு ஒரு நல்ல தீர்மானம் எடுப்போம், நல்ல தீர்மானம். எங்கே இருந்தாலும் எங்கே போனாலும் என் கையில் வேதம் இருக்கும். அந்த வேத வசனம் என் வாழ்க்கையில் தியானமாக இருக்கும். வேதத்தை வாசிப்பு எந்த காலங்களில், எந்த காலத்தை காட்டிலும் இனி வரும் நாட்களில் அதிகமாக வேதத்தை தியானிக்க போகிறேன், அதிகமாக தியானிக்க போகிறேன். கையில் எங்கே உட்கார்ந்தால் வேதம், நடந்தால் வேதம், எழுந்தால் வேதம், படுத்தால் வேதம்,
வேலை செய்தால் வேதம். ஹல்லேலூயா. எல்லாம் கையை வைத்து ஜெபம் பண்ணு. ஆண்டவரே, உம்முடைய வேதத்தை நான் நேசிக்கிறேன், வேதத்தை நேசிக்கிறேன். உம்முடைய வேதத்தை வாசிப்பேன், வேதத்தை தியானம் பண்ணுவேன், என் உள்ளத்தில் இருத்தி வைப்பேன். பார்க்குற இடங்கள்லாம் வேதம். ஆண்டவரே கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் பேசுகிற நேரங்கள்லாம் வேதத்தை குறித்தே பேசுவேன். பேசி பேசி வேதத்தால் என் இருதயத்தை நிரப்புவேன் ஆண்டவரே, நிரப்புவேன். என் வாழ்க்கையை மாற்றுவேன் ஆண்டவரே. ஆண்டவரே, அந்த வேதம் என் வாழ்க்கையை மாற்றும், வேத வசனம் என் வாழ்க்கையை மாற்றுமே. அதற்காக நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. பிதாவே, உம்முடைய ஜனத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போகும். எல்லா குறைகளும் மாறத்தக்கதாக அந்த வல்லமுடைய ஜீவனை கொடுக்கக்கூடிய அந்த வேத வசனத்தை நம்முடைய ஜனங்கள் நேசித்து அவைகளை வாசித்து உட்கொண்டு ஆவிகளே பலனுள்ளவர்களாக தேவனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை காண உதவி செய்ய ஜெபம் பண்ணுகிறோம். நம்முடைய ஜனத்தை ஆசீர்வதிங்க. நம்முடைய பிள்ளைகள் வேதத்தை வாசித்து தியானிக்கும் போது அவர்களுக்குள்ள ஜீவன் பெறுமே, ஜீவன் வருமே, அற்புதம் நடக்குமே. ஹல்லேலூயா. ஜெயிக்கக்கூடியவர்களை கர்த்தர் மாற்றுவே, சாதிக்கக்கூடியவர்களை மாற்றுவீரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவ்விதமாக அவர்களை எல்லாம் மாற்றுங்க ஆண்டவரே, மாற்றுங்க ஆண்டவரே, மாற்றுங்க ஆண்டவரே. கர்த்தருடைய ஆவியானவர் பலத்த கிரியில் நடப்பிக்க விடங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். நம்முடைய ஜனத்தை ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென்.